ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாட் எக்ஸ்பிரஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற த ஃபாக் சைடு வில்லன் டீமன் அகாடமி இதோட சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்காக நன்றி. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஹாரிசன் ஃபேமிலியோட எஸ்டேட்னு காட்டுறாங்க. கேங்காக பார்த்தீங்கன்னா நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேர் முன்னாடி போகிறான். போனோன்னு சொல்கிறான், அவன் எங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் பேர் என்னன்னா லியோன் கவுண்டி கேப்டன் ஃபெல்ட்டு. ஹீரோ சொல்கிறான், நான் இந்த ரூம்லங்கிறான். அவரோட ஸ்டேட்டு, அவர் இன்னும் கொஞ்ச நாளாக இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவங்க சொல்கிறத. திடீர்னு பார்த்தா ஒரு ரூம் வந்து முன்னாடி நிற்கிது. நீங்கள் இங்கே இருக்கீங்களா சார் ஃபெல்ட் அப்படிங்கிறான் ஹீரோ. ஒரு சின்ன குழந்தைய வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லையா? எவ்வளோ ஆபத்தான, அவனை கொல்லுங்க. எஸ் சார்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு போகிறான் முன்னாடி. ஹீரோ பார்த்தீங்கன்னா பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறான் அந்த கத்தி மேலே. மூன்னு சொல்லி அப்படியே மாறி அந்த இடத்துல அந்த கத்தி எடுத்து சஜக்குன்னு கழுத்துலேயே ஏற்றிடுறான். அவங்க முடிஞ்சு அவன் பின்னாடி இருக்கவனா ஆச்சரியப்படுறான். பட்டு ஹீரோ அப்படியே மாசாக வரான், ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து அவனை இன்னும் என்ன பண்ணிருக்க, அவனை இங்கே கொண்டு வாங்குறான். எல்லாரும் கத்தி எடுத்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த கத்தியை தூக்கி போட்டு பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபருங்கிறான். அப்படியே தலைவன் ஸ்பைடர்மேன் போஸை மறுபடியும் கொடுக்குறான். பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கடுத்து சொல்கிறான், நான் இப்போ ஆக்ஷன் காட்டுக்கு போகணும், சீக்கிரமா. அவன் பாருங்க ஓடுறான், சீக்கிரமா அவனை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆர்சனோட காடுங்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டே ஓடுறான். அவனால் முடியல. எப்படியோ ஒன்று நான் சோல்ஜர்ஸ் இறந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியோ ஒன்று தப்பிக்கணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே, நான் இறந்துடுவேனே. அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த டீமன் நமக்கு போய் அதுக்குள்ளே போனால் தப்பிச்சிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய போகிறதுனால அது ரொம்ப டேமேஜாக இருக்குது. அவங்க என் திறமையெல்லாம் பார்த்து ஏற்றுப்பாங்களா? ஆனால் பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, அவங்க என்னை இயற்கையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவனை போய் அங்கிட்டு இங்கிட்டு போய் எல்லோரும் தொலைவுங்க அப்படிங்கிறான். பிரச்சனை என்னதுன்னா, கேட் எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. இங்கே எங்கேயோ பக்கத்தால் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சொல்லும்போது ஹீரோ பார்த்தா டப்புன்னு குச்சி மிதிச்சிட்டான். அங்கிருந்து பார்த்தா ஏதோ உனக்கு ஒரு பயமாக ஃபீல் ஆகுது. பார்த்தா ஏதோ அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரமும் அது இதுன்னு எல்லாம் செதறுது. அவன் வேற கெத்த வேற போஸ் கொடுத்துட்டு இருக்கான். இந்த போஸை பார்த்தாலே தெரியும். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ பவர், அந்த பொசிஷன் பவர் யூஸ் பண்ணியிருப்பானாட்டு தப்பிச்சிட்டான். அப்படியே எப்படியோ ஒன்று. எனக்கு ஒன்று இல்லைன்னா 2 பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்குது. நான் சீக்கிரமாக போய் கேட்டை கண்டுபிடிக்கணும். கேட்டே இல்லைன்னா ஹாரிசன் ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த டிமாண்டிகர் இல்லாமல் எங்கே இருக்குன்னு கரெக்டாக லொக்கேஷன் சொல்லுங்கள். அந்த லொக்கேஷனுக்கு பே பண்ணணும். பே பண்ணால் 100 காயின்ஸ் தரணும், இல்லை ஏ ரேங்க்கு மெட்டீரியல் தரணும், இல்லைன்னா இந்த ரிங்கு அந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபேக்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தரணும். அட கரும்பு பிடிச்சிது, அந்த மாதிரி என்கிட்ட இருந்தால் ஏதோ ஒன்று கொடுக்க மாட்டேல அப்படி சொல்லும் போது பார்த்தா ஹீரோ டப்புன்னு ஒரு பவர் அடித்து விழுவுறான். போய் மரட்டு சுருண்டு போய் விழுவுறான். அவன் சொல்கிறான், நீயே உயிர் வாழத்துக்கு ஓடுறங்கிறான். மிஸ்டர் ஏர்சல் ஏடல், நீங்கள் இங்கே தான் சாக போகிறீங்க. நீ என்ன சிரிக்க வைக்கிறியா? எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னும் நான் இறந்தாலும் சரி, நான் உயிரோடு இருந்தாலும் சரி முயற்சி செய்வேன். ஏர்சல், நீங்களா? அது நீங்கள் ஏதோ தேசபக்தர் நினைக்கிறேன். ஆம்பளைங்க பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை பிடிக்க இங்கே வந்திருக்கீங்க. நீங்களே இப்படி நடிக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நானியாக இருக்க போகிறீங்களாட்டுக்குது. அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க? ஆனால் அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை நான் வழியே இல்லாமல் சாவடிக்கிறேன். இந்த கவுண்ட்லியன் கொடுத்த வாழால் உங்கள் இதயத்தை நான் எடுக்க போகிறேன். இப்போ நீ சாவ போகிற சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ நேராக கத்தி வருது. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ அந்த பேப்பரை ஷீல்டாக யூஸ் பண்ணுறான். அங்கே பாருங்க, அந்த ஷீல்டு பாருங்க, அப்படியே ஏதோ ஆகுது. நாங்கள் கேட்டதை விட விலை அதிகமாக இருக்குது, மதிப்பீட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு இப்போ வழி காட்டுறோம் சொல்லுது. ஹீரோ பார்த்துட்டு அவன் என்னதுன்னு கேட்குறான். பார்த்தா அவன் கத்தி எடுத்துக்கிட்டு அது ரூட்டை காமிச்சு விட்டுருச்சு. அப்படியே பாருங்கள், தெரியுதா? அவன் அப்படின்னு பார்க்குறான். ஹீரோ இப்போ டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் போகிறான். போய் ஏய் நில்லுடா அப்படின்னு அவன் வேற கத்துறான். அந்த மான்ஸ்டர்ஸான பாஸ்டார்டு என்னை எப்படி எல்லா வழியிலும் கண்டுபிடிச்சான்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஓடிட்டு இருக்கான். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான்.
டீ நான் உன்னை இங்கேருந்து போக விடமாட்டேனான்னு சொல்லி அவன் கல்லெடுத்து எறிகிறான். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக எரிஞ்சிருக்கான்னு. அவன் மண்டிக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கு. பார்த்தா அவன் பின்னாடி பார்த்துட்டு இது ஏதோ பவர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. இவன் பார்த்துட்டு வெளியில் இருக்கான். சார் ஃபில்ட்டுன்னு யார் பேரை சொல்கிறான். வரட்டாம டெருன்னு சொல்லிட்டு போயிட்டான். டேய் அவன் டிமானிக் ரிலம்குள்ளே போயிட்டான்னு அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. பார்த்தா அந்த இடம் பார்த்தாலே தெரியும். இதோட சாப்டர் முடிஞ்சுது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.